ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் 107 கிடையாது, 106. உயர்நீதிமன்றம் வச்சது சரியான ஒரு கொட்டு அப்படின்னு தான் பார்க்கணும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் தமிழக வெற்றி கழகத்துல சீனிவாச சேனாதிபதி அவர்கள். ஒரு வாக்கு வித்தியாசத்துல என்ன பண்ணாரு, டிவிகே வேட்பாளர் ஜெயிச்சாரு. சோ இதுல ஏதோ ஒரு நடந்திருக்குங்க, சந்தேகம் இருக்கு. எப்படிங்க ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும்? சோ இத மறு வாக்கு எண்ணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்றாரு. அது மாத்திரம் இல்லாம எம்எல்ஏவா பதவியேற்க கூடாது அப்படின்னு அவருக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த வழக்கு ரொம்ப விசாரணையில போயிட்டு இருக்கும்போது திடுக்கிடும் தகவலா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டி மாறி இருக்குங்க. திருப்பத்தூர் தொகுதிக்கு வர வேண்டிய பெட்டி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போயிருக்கு. சோ இதனால நான் தோத்துட்டேன். சோ இத கொஞ்சம் பரிசீலிச்சு தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு மறுவாக்கு எண்ணிக்கை செய்யுங்க, அதே போல அந்த எம்எல்ஏவை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கும் பொழுது நேற்றைய தினத்துல எம்எல்ஏவா சீனிவாச சேனாதிபதி பதவியேற்றுக் கொண்டார். இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்குது அப்படின்னு சட்டமன்றத்துல சட்டப்பேரவைத் தலைவர் சொல்லிட்டாரு. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேனாதிபதி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புல பங்கேற்க கூடாது, அவர் ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படின்னு தடை விதிச்சிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம். சோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா 108 பெரும்பான்மை இருக்கு, அறுதி பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அது கிடையாதுங்க. 107 சட்டமன்றத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய சபாநாயகர் ஒருத்தர் போயிட்டார்னா அவருடைய பலம் 107 கிடையாது, 106. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. சோ அவர் என்ன பண்ணணும், இது வரைக்கும் அவர் உறுப்பினர் இல்ல, எம்எல்ஏவா இல்ல, ஏன்னா வழக்கு தொடர்ந்து இருக்கனால அவருக்கு தடை விதிச்சிருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புல ஒரு வாக்கு செலுத்த முடியாது. மேபி அவர் செலுத்திட்டாருன்னா அந்த வாக்கு செல்லாத வாக்கா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ விஜய்க்கு இது ஒரு பெரிய பின்னடைவா அப்படின்னா அரசியல் களத்துல ஒரு பெரிய பின்னடைவு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திருப்பத்தூர் தொகுதியில ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு மாற தட்டிட்டு சேனாதிபதி அவர்கள் என்ன பண்ணாரு, குதிச்சிருந்தார். ஆனா பெரிய கருப்பன் வச்சார்ல ஆப்பு, எப்படிப்பா நீ ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும்? எனக்கு அங்கதான் போய் இடிக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 வாக்கு இல்ல ஒரு 20 வாக்கு, ஒரு 100 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஒரு வாக்குல எப்படி நீ ஜெயிச்சிருவ? எல்லா கோட்டை அழிங்க, மறுபடியில இருந்து எண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பெரிய கருப்பன் அவர்கள் என்ன பண்ணாரு, உயர்நீதிமன்றத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாரு, அணுகினார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சுன்னா, ஐயா எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு, இங்க இது மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, எங்களுடைய வேலை இங்க முடிஞ்சிருச்சு. சோ இப்போ நாங்க திருப்பி இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஒருவேளை அது மாறி இருந்தாலும் இப்ப நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. ஆனா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா, முதல்ல தடைய விதிங்க, அந்த எம்எல்ஏவே அங்க ஓட்டு போடக்கூடாது, நம்பிக்கை வாக்கெடுப்புல ஓட்டு போடக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு 106 எம்எல்ஏ தான் சட்டமன்றத்துல பலம், அவங்களுக்கு 107 கிடையாது அப்படின்றத உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, தடை விதிச்சிருக்கிறார். அந்த எம்எல்ஏ பதவியேற்பு முன்னாடியே தான் தடை விதிச்சிருப்பாங்க. சோ பதவி ஏத்துட்டாரு. சோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, ஓட்டு போடக்கூடாது. நீங்க எம்எல்ஏவா இருந்தோம் உங்க கட்சி நீங்க ஆதரவா ஓட்டு போட முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. சோ இது எதை காட்டுதுன்னா, இங்க எம்எல்ஏ இல்ல, வெயிட் பண்ணுங்க, நான் தீர்ப்பு குத்துட்ட பிறகு இது அலசி ஆராய்ஞ்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப நீங்க தாராளமா எம்எல்ஏவா நீங்க என்ன பண்ணுங்க, செயல்படுங்க. இப்போ திருப்பத்தூர் தொகுதியில எம்எல்ஏவா செயல்பட முடியாது சீனிவாச சேனாதிபதி அப்படின்றத நிதர்சனமான உண்மை. அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவு தடை விதிச்சிருக்காங்க. சோ அவர் எம்எல்ஏக்கள வேலைகளை அங்க செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. சோ இந்த விவகாரத்துல இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் அந்த தொகுதிக்கு எந்த விதமான நிதிகளோ அனுப்ப முடியாது, அங்க அலர்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அதை அலர்ட் பண்ணாலும் சீனிவாச சேனாதிபதி அங்க செயல்பட முடியாது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ பெரிய கருப்பன் அவர்கள் சொல்ற மாதிரி, ஏன்னா தேர்தல் ஆணையம் எந்த எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எவிடன்ஸ் இல்லாம இந்த மனுஷன் சொல்ல மாட்டார், முன்னாள் அமைச்சர், அவருக்கு எல்லா சட்ட விதிகள்லாம் தெரியும். சோ அவர் என்ன சொல்றாரு, இங்க திருப்பத்தூர் தொகுதிக்கு வர வேண்டிய பெட்டி திருப்பத்தூருக்கு மாறி இருக்கு, அதை எடுத்துன்னு நீங்க என்ன பண்ணுங்க, மறுவாக்கு எண்ணிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மறுவாக்கு எண்ணிக்கை நடக்கப்பட்டு இல்ல அந்த தொகுதியில இந்த பெட்டி எண்ணப்பட்ட அந்த தொகுதியில எந்த வாக்கு திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்னு அங்க சொல்லி இதை ஆட் பண்ணாங்கன்னா, இங்க திமுக வந்துருச்சுன்னா திமுகவின் பலம் இங்க ஏறும், தாவேகாவின் பலம் இங்க குறையும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள விஜய்க்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகாது அப்படின்னு தான் சொல்றது, எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா விசிகா, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் போன்றவர்கள் அங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதாவது 118 தான்
இவருக்கு வந்து என்ன பண்ண பெரும்பான்மை கொடுக்கணும். இங்க 120 இருக்குது, ஒன்னு போனா கூட 119 தானப்பா, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட 30 பேரு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால சோ பெருசா அவருக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்காது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா விஜய்க்கு இது ஒரு பின்னடைவு தான் பார்க்கணும் அப்படின்னு தான் பார்க்குறது. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருப்பா இந்த கட்சி பட்டு எந்த அளவுக்கு ஏமாத்தி ஒரு போர்ஜரி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் மேல மிஸ்டேக்கா, இல்ல தேர்தல் நடத்தினாங்களே அந்த அதிகாரிகள் மேல மிஸ்டேக்கா, இல்ல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சொன்னாங்களே அந்த அதிகாரிகள் மேல மிஸ்டேக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவர் என்ன பண்றாரு, சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழைய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் தடை விதிச்சிருக்கு உயர்நீதிமன்றம். சோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொட்டு வச்சிருக்குப்பா உயர்நீதிமன்றம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது மாதிரி பல தொகுதிகளில் எழும்புனா என்ன மாதிரி ஒரு எதிர்வினைகள் ஆற்றப்படும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு சில தொகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொற்ப வாக்கு எண்ணுக்கு தான் 500, 600, 700, 1000 இந்த மாதிரி ஒரு வாக்கு வித்தியாசத்துல போயிருக்கு. ஆனா இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையில போனதுதான் ரொம்பவே எஃபெக்ட் கொடுத்துருச்சு அப்படின்னு. ஒரு வாக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு வாக்கு தான் இங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது அப்படின்னு வாங்கணும். சோ இது முழு விவரம். ஏன்னா இது வந்து நீதிமன்றம் இப்போதைக்கு தடை மட்டும் தான் விதிச்சிருக்கு. அந்த எம்எல்ஏ நம்பிக்கை வாக்கெடுப்புல அவர் என்ன பண்ணக்கூடாது, வாக்களிக்க கூடாது சொல்லிட்டாங்க. பெரிய கருப்பண்ணன் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஐயா, அங்க வந்து என்ன பண்ண இது ஒரு முழு விவரம் தெரியற வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்புல ஒரு வாக்கு செலுத்துறாருன்னா அவர் வாக்கு வந்து என்ன பண்ணணும், செல்லாத வாக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அதனால தடை விதிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, தடை விதிச்சு திருப்பத்தூர்ல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அப்படின்றது இப்போதைக்கு தற்காலிகமா என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இறுதியான தீர்ப்பு என்ன வரும் அப்படின்னு தான் பார்க்கணும். சோ விஜய் அவர்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெருசா வந்து எஃபெக்ட் கொடுக்காது இந்த ஒரு எம்எல்ஏவனால அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா களத்துல இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்கணும். சோ எப்படியா இருந்தாலும் இப்போதைக்கு பெரிய கருப்பன் அவர்கள் போட்ட கேஸ்ல ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிதான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.